அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இரவல் மகிழ்ச்சி. இறையன்பு. எப்போதும் இன்புற்று இருப்பதற்கு செயல்களோ பொருட்களோ புகழோ பணமோ முக்கியமில்லை. பணத்தை செலவழிப்பதால் பெறக்கூடிய மகிழ்ச்சியினால்தான் பணம் முக்கியத்துவம் பெறுகிறது. முதலாம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியடைந்தது. பணத்துக்கு மரியாதை இல்லாமல் போனது. அதனால் ரூபாய் நோட்டுகளை அடுப்பு எரிப்பதற்கு பயன்படுத்தும் அளவு கரன்சிகள் மதிப்பிழந்தன. பணமே மகிழ்ச்சியை தரும் என்று இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எளிதாய் பணம், விரைவாய் பணம் என்ற இலக்கை வரையறுத்து கொண்டு ரூபாய் நோட்டுகளில் சிரிப்பு முத்திரைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தொடக்கத்தில் ஆயிரக்கணக்கில் பெறுகின்ற வருமானம் அவர்களுக்கு வசதியை தருகிறது, பிறகு அசதியை தருகிறது. அதை தக்க வைத்து கொள்ள வேண்டுமே என்கின்ற பதற்றம் அவர்களை பந்தாடுகிறது. பணம் மோசமானது அல்ல. நண்பர்களுக்கு தேநீர் வாங்கி கொடுப்பதற்கு கூட பணம் தேவைப்படுகிறது. பகிர்ந்து கொள்வதற்கும் மற்றவர்களை பசியாற்றுவதற்கும் கோயில்களை தூய்மையாக பராமரிப்பதற்கும் செல்வம் அவசியம்தான். ஆனால் அதை ஈட்டுகின்ற முறை முக்கியமானது. முறையற்ற தவறான வழிகளில் பணத்தை நாம் சேர்க்கின்ற போது பயத்தை கட்டிப்பிடித்து கொண்டு நடமாடுகிறோம். தூக்கம் துண்டிக்கப்படுகிறது, துக்கம் துணை செய்கிறது, எந்த நேரத்திலும் நடுக்கத்துடன் வாழும் நிலை ஏற்படுகிறது. சீனத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். சாங்காய் பகுதியில் ஊழல் நிர்வாகி ஒருவர் இருந்தாராம். தனது அடிப்படை கடமைகள்லாம் நிறைவேற்றுவதற்கு கூட தன் கைகளில் யாராவது பணத்தை திணிப்பார்களா என்று எதிர்பார்த்து ஏங்குபவர் அவர். ஊழலையும் நாற்றத்தையும் மூடி வைக்க முடியாதல்லவா. அந்த நிர்வாகியை பற்றி மேலிடத்துக்கு புகார்கள் குவிந்தன. அவரை விசாரிப்பதற்கு அரசு ஆய்வாளர் ஒருவர் அனுப்பப்பட்டாராம். செய்தியை கேள்விப்பட்ட அந்த நிர்வாகி பக்கத்து ஊரில் அவருக்கு ஏற்கனவே அறிமுகமாயிருந்த பிரபல திருடன் ஒருவனை அழைத்தாராம். அரசு ஆய்வாளர் இங்கே வந்திருக்கிறார். அவரால் எனக்கு பிரச்சனை ஏற்படும் என நினைக்கிறேன். நீ அவர் தங்கியிருக்கும் அரசு விடுதிக்கு சென்று அவருடைய அலுவலக முத்திரையை திருடி கொண்டு வந்துடு. முத்திரை இல்லாமல் அவர் பணியாற்ற முடியாது. அவர் தன் பதவியையும் இழந்து விடுவார். இந்த உதவியை நீ எனக்கு செய்தால் உனக்கு 100 தங்க காசுகள் தருகிறேன் என்றாராம். அவனும் ஒப்புக்கொண்டானாம். முத்திரை திருடுவதிலும் அவன் தன் முத்திரையை பதித்தானாம். நிர்வாகியிடம் தந்தானாம். நிர்வாகியும் மகிழ்ச்சியோடு அவனுக்கு தங்க காசுகள் தந்தாராம். அப்போது அவன் அவரிடம், ஐயா, தவறாக எண்ணாதீர்கள். எனக்கென்னவோ அந்த ஆய்வாளர் மிகவும் நல்லவராக தெரிகிறார், நேர்மையானவராக தெரிகிறார். என்னை பொறுத்தவரை நீங்கள் அவரிடம் இந்த முத்திரையை திருப்பி தந்து விடுவது தான் நல்லது என்று தோன்றுகிறது. நீங்கள் உங்களுடைய இரவு நேரத்தின் ரோந்தின் போது இதை கீழே கண்டெடுத்ததாக சொல்லி அவரிடம் சேர்ப்பித்து விடுங்கள் என்றானாம். ஆனால் நிர்வாகி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லையாம். மறுநாள் ஆய்வாளர் தனது முத்திரை தொலைந்ததை அறிந்தாராம். அதை கண்டுபிடிக்க ஆணையிட்டாராம். ஆனால் பயனில்லை. அவருக்கு நிர்வாகியின் மீது சந்தேகம் ஏற்பட்டது. நான் அவருக்கு சாதகமாக இருக்க மாட்டேன் என்று நினைத்து அவர்தான் இதை செய்து இருக்க வேண்டும் என எண்ணினார். முத்திரை இருந்த பெட்டியை மூடி சீல் வைத்தாராம். முத்திரை தொலைந்த செய்தியை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தன் பணியாளர்களிடம் கூறினார். 2-3 நாட்கள் உடல்நிலை சரியில்லாதது போல காட்டிக்கொண்டு பணிக்கு செல்லாமல் இருந்தாராம். நிர்வாகிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனினும் ஆய்வாளரை மரபு நிமித்தம் பார்க்க சென்றார் அவர். இருவரும் தேநீர் பருகியபடி பேசிக்கொண்டு இருந்தனர். அப்போது ஒரு பணியாளர், ஐயா, நெருப்பு நெருப்பு என்று கதறிக்கொண்டே வந்தாராம். ஆய்வாளர் நாற்காலியில் இருந்து குதித்து அருகே சீல் செய்து பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த முத்திரை பெட்டியை எடுத்து நிர்வாகியிடம் கொடுத்தாராம். இதை பத்திரமாக வைத்திருங்கள். இதில் அரசு முத்திரை இருக்கிறது. பிறகு வாங்கிக் கொள்கின்றேன் என்று அவரையும் அழைத்து கொண்டு விடுதியில் இருந்து வேகமாக வெளியேறினார். நெருப்பு அணைக்கப்பட்டது. நிர்வாகி தனது இடத்திற்கு திரும்பினார். காலி பெட்டியைத்தான் தன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார் ஆய்வாளர் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அது காலியாக இருக்கிறது என்கின்ற விஷயம் ஆய்வாளருக்கு தெரியாது என்று நினைத்தார். இந்த நிலையில் காலி பெட்டியை திருப்பி கொடுத்தால் தன் மீது குற்றம் சாட்டப்படும் என்பதால் தன்னிடம் ஏற்கனவே இருந்த அரசு முத்திரையை அந்த பெட்டிக்குள் வைத்து சீல் செய்து மறுநாள் ஆய்வாளரிடம் சென்று சேர்ப்பித்தார். ஆய்வாளர் தன் அலுவலர்களை அனைவரும் முன்பும் அந்த பெட்டியை திறந்து அதனுள் இருந்த ராஜ முத்திரையை எடுத்து தன்னிடம் இருந்த ஆவணங்களின் முத்திரையிட்டாராம். அதன் பின்பு தான் ஜோடித்த நெருப்பு நாடகம் உட்பட நடந்த விவரங்களை ஒன்றுவிடாமல் மாகாண ஆளுநருக்கு அறிக்கை அனுப்பினார். அந்த ஊழல் நிர்வாகி பணியிலிருந்து நீக்கப்பட்டார். முகத்திரையை கிழித்த சம்பவம் அது.
திருட்டுத்தனமாக பணத்தை ஈட்டுபவர்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது. அந்த பணத்தை பலர் அறிய நிம்மதியாக அனுபவிக்க முடியாது. பணத்தை அனுபவிக்காமலும் பிறருக்கு கொடுக்காமலும் இருப்பவனுடைய செல்வம் வீதியில் செல்பவர்களுக்குத்தான் சொத்தாய் போய் சேரும் என்பது சமஸ்கிருத பழமொழி. பணத்தை ஈட்டும்போது மகிழ்ச்சியிடம் ஈட்ட வேண்டும். பல்லை கடித்து கொண்டு வாய்க்கட்டு போட்டுக்கொண்டு வயிற்றின் மீது ஈரத்துணியை போர்த்தி கொண்டு பணம் ஈட்டினால் அது மகிழ்ச்சி தருவதாக இருக்காது. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட செலவழிக்காமல் கஞ்சத்தனம் பார்த்து பெட்டியில் ரூபாய் நோட்டுகளை அடுக்கி வைப்பவர்களுக்கு அவை வெறும் காகிதங்களே. நியாயமான வழிகளில் பணத்தை சேமிப்பவர்களை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உழைத்து ஈட்டுகின்ற பணம்தான் திருப்தியையும் பெருமையும் தரும். அதில் நாம் வாங்குகிற பொருட்கள் ஒவ்வொன்றும் நம் வியர்வையை நினைவு சின்னங்களாக நீடிக்கும். அவற்றை பார்க்கிற போது இது இந்த பணியை செம்மையாக முடித்ததற்கு கிடைத்த ஊதியத்தில் வாங்கியது என்று நெஞ்சை நிமிர்த்தி பெருமை கொள்ள முடியும். நாம் பணம் ஈட்டுகிற போது நம் பணியோடு தொடர்பு கொண்ட அனைவரையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறோமோ என்பது முக்கியம். அவர்களை வருத்தி சேகரிக்கும் பணம் வருத்தத்தின் வரவுதானே தவிர மகிழ்ச்சியில் முதலீடு அல்ல. எப்படி இருந்துச்சு இந்த கதை? ரொம்ப நல்லா இருந்ததில்ல? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.